19ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 47 பிசி 74. ஸோ இந்த 92ன்ற நம்பருக்கு 929 அப்படின்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் இறங்கியிருக்கு. 929க்கு ஃபுல் ஆப்போசிட்டு. இப்போ நமக்கு இதே மாதிரி பார்க்கும்போது இந்த 99 அப்படின்ற நம்பரில் 998 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. 995 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் 99க்கு அதே போர்டில், அதாவது ஏசி 99க்கு ஏசி 44ன்ற நம்பரே வந்திருக்கு. ஏபி 99 2 முறை வந்திருக்கு. ஸோ அதனால் ஏபி 44 அப்படின்ற நம்பரு உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது போடுங்க. ஏன்னா 44 ஏசியில் 2 முறை, ஏசியில் 44 2 முறை, 99 ஒரு முறை. ஓகேங்களா? இப்போ 99 ஏபியில் 2 முறை இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஏபியில் ஒரு 44 அப்படின்ற நம்பரு, ஏ போர்டு 4ன்றது உங்களுக்கு வரும்போது அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஏபி 44 அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 440 அப்படின்ற நம்பரே ஒன்று வச்சு பாருங்கள். ஏன்னா அந்த 929க்கு அந்த 2க்கு பி போர்டு அப்படியே 7ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த 8ன்ற நம்பரை விட இந்த 5ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் ஆகத்தான் சான்ஸ் இருக்குது. அதனால் 440 ஒரு நம்பரு எதுக்கும் டெய்லி போட்டு வாங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 995க்கும் 404க்குமே ஒரு நாள் கேப்பு. இப்போ இந்த 929 474க்குமே ஒரு நாள் கேப்பு. ஓகேங்களா? இப்போ அதுக்கு மேலே 2 நாள் கேப்பில் இந்த 998 இருக்குது. அப்போ 2 நாள் கேப்பில் நமக்கு அந்த 995க்கு 440ன்ற நம்பர் அடிக்கணும். அப்படி ஒருவேளை 440 2 நாள் கேப் இல்லாமல், அதாவது ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் இன்றைக்கே கூட அடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் 440ன்ற நம்பரு ஒரு 3 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள், பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சரி, இப்போ கெஸ்ஸிங் என்னென்னா, இங்கே பாருங்கள் 74. ஓகேங்களா? 74க்கு 47, 20க்கு 57. ரொம்ப ஈஸி தான். அதை பிசிலையுமே செட் பண்ணலாம், ஏபிலையுமே செட் பண்ணலாம். ஏன்னா இங்கே 2 பக்கமே வந்துடுச்சு. இங்கேயுமே ஒரு டபுள்ஸ் வந்துச்சு, இங்கேயுமே ஒரு டபுள்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் இதை 2 பக்கமும் தான் மேட்ச் பண்ணணும். 74ன்ற நம்பருக்கு பிசிலே இல்லை ஏபியில் 74ன்னு வைக்கலாம். இந்த 20ன்ற நம்பருக்கு இந்த ஏபிலையுமே பார்த்தீங்கன்னா 20ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் 57, 70 அது அப்படியே வந்துச்சு. பிசிலையுமே அதனுடைய ஆப்போசிட் அப்படியே வந்துடுச்சு. இந்த 3 நாளுமே டபுள்ஸ்ன்னு தான் சொல்லணும். 99ன்ற நம்பரு ஒரு டபுள்ஸு, 50ன்றதுமே ஒரு டபுள்ஸ் தான், 44ன்றதுமே ஒரு டபுள்ஸ் தான். ஸோ இந்த 82ன்ற நம்பரு நம்ம ஏபி பிசியில் 82 ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு ஆப்போசிட் பண்ணி 8 நம்பர் செட் ஆகும் ஏபியில் பிசியில். பாருங்கள், அது மேட்ச் ஆச்சுன்னா செட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் பாருங்கள், இந்த 52 54ன்னு வந்துச்சு. ஸோ இந்த 52 54க்கு அப்படியே அதை அப்போ பாருங்கள், இங்கே பாருங்களேன் 25 45. ஸோ 25 45 அது அப்படியே பிசியில் 52 54ன்னு வந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதத்தில் பிசியில் 48 58. இந்த 48 58க்கு பாருங்கள் அப்படியே 57 47. ஸோ 4 5ன்ற நம்பர் அப்படியே நிறுத்தி அந்த 8க்கு 7 பாருங்களேன், 8க்கு 7ன்ற நம்பரு அப்படியே இங்கே வந்துச்சு. ஸோ கரெக்டாக இந்த 47 ஏபி நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. நாம் தான் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த 82ன்ற நம்பரை ஏபிபிசியில் செட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த 255. ஸோ 255க்கு பிசி, அதாவது நம்ம இங்கே ஏபியை பாருங்கள், இந்த ஏபி மட்டும் பார்த்துங்க. இந்த ஏபி இங்கே சி போர்டு, இந்த சி போர்டு 543. ஓகேங்களா? இந்த 543 பாருங்கள், ஏ போர்டில் இங்கேருந்து சி போர்டை அங்கே ஏ போர்டுக்கு எடுத்துகிட்டு போங்க 5. ஓகேங்களா? அடுத்து 4. இந்த 3ன்ற நம்பரும் இங்கே ஏ போர்டில் வரணும். அதுக்கு 8 3 அப்படின்ற நம்பரு செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே 5ன்ற நம்பரு அப்படியே இங்கே சி போர்டு அங்கே ஏ போர்டு.
இங்கே பாருங்கள் 4ன்ற நம்பரு அப்படியே வந்து இங்கே ஏ போர்டு, அங்கே சி போர்டு. இப்போ இந்த 3ன்ற நம்பரு, இங்கே இருக்கிற 3ன்ற நம்பர் அங்கே 8 இல்லை 3 அப்படின்னு ஏ போர்டு செட் பண்ணுங்கள். இந்த பிசி பாருங்கள் 25க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 70. பிசியில் ஃபுல் ஆப்போசிட்டுக்கு 70. இந்த 24க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 74. இல்லைங்களா? 74. எதுவுமே திரும்பலை. 25மே வந்து 70ன்ற நம்பர் அப்படியே ஃபுல்லாக தான் வந்து ஆப்போசிட் ஆகிருக்கு, திரும்பலை. 24க்குமே 74ன்றது ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ இந்த 78ன்றது எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல் அப்படியே வந்து 78 87 அப்படின்னு வைக்கணும். சரிங்களா? 78 87. அப்படி வரும்போது 387 அப்படி இல்லைன்னா 378 இல்லை 887 878 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? புரியுதா? பார்த்துக்குங்க. இதுவும் இந்த 82மே ஒன்று தான். இந்த 78 இங்கே வந்து இந்த ரிசல்ட் வந்து 782. ஓகேங்களா? 782 அது மார்க்கில் கலைஞ்சிட்டு 782, இங்கே 783. ஓகேங்களா? இப்போ இந்த 78 87 ஃபுல் ஆப்போசிட்டில் அப்படியே ஆல் போர்டுமே வைங்க. இல்லைன்னா ஏசிபிசியில் ஏபி பிசியில் பிரித்து வைங்க. கரெக்டாக மேட்ச் ஆகும். இங்கே பாருங்கள், இன்னொன்று பாருங்கள். இங்கே பாருங்கள் 57 நமக்கு ஏபியில் 57 வந்துச்சு. ஓகேங்களா? ஏபியில் 57 570 ரிசல்ட்டு. ஒரு நம்பர் பி போர்டில் 1ன்னு இருக்குது. அதில் ஒரு நம்பரு குறைச்சி பாருங்கள், 0ன்னு வரும். ஓகேங்களா? 0ன்னு வரும். அது கரெக்டாக நமக்கு 70 அப்படின்னு திரும்பிச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த 44 இங்கே இருக்கிற ஏ போர்டு அங்கே அப்படியே ஏ போர்டிலே வச்சுருங்க. இல்லை, இங்கே இருக்கிற ஏ போர்டை அங்கே அப்படியே ஏ போர்டில் வச்சுங்க. இங்கே பாருங்கள் 5க்கு 5. ஓகேங்களா? அது மேலே இருக்கிற 4ன்ற நம்பருக்கு அப்படியே 4. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த 7ன்ற நம்பர் அப்படியே ஏபியில் ஏ போர்டில் 7ன்னே வைங்க. அப்படி ஏ போர்டில் 7ன்னே வைக்கும்போது இங்கே பாருங்கள் 17க்கு 70 ஒரு நம்பர் குறைச்சி 70ன்னு வந்துச்சு. 57க்கு 47 ஒரு நம்பர் குறைச்சி வந்துச்சு. ஸோ இது 2 பேட்டர்ன் முடிஞ்சிடும் அப்படின்னு இல்லை. ஏன்னா இதுக்கு மேலுமே வந்து ஒரு 7ன்ற நம்பரு இங்கே இருக்குது. இந்த 7ன்றதை வச்சு தான் இந்த கேமு. ஓகேங்களா? அப்போ இந்த 7ன்னு வரும்போது இங்கே பாருங்கள் 89. 89ல் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பி போர்ட்லேயே வந்து கம்மியாகினே வருது. ஸோ இப்போ பி போர்டில் கம்மியாச்சுன்னா கூட 7, பி போர்டில் கம்மியாச்சுன்னா கூட மறுபடியும் வந்து 7ன்ற நம்பர் வரணும். 7ன்னு வரும்போது இந்த 9 அப்படியே நிற்கணும். ஓகேங்களா? 9. அப்போ நமக்கு இங்கே பி போர்டு 9 வருது. பி போர்டு 9 அப்படின்னு வரும்போது ஏ போர்டு 7ன்னு வருது. அப்போ ஏபி 79 அப்படின்னு வரும்போது சி போர்டில் 7ன்னு வருது. ஓகேங்களா? இந்த சி போர்டு இது எல்லாமே 1க்கு 0ன்னு வந்துச்சு, 5க்கு 4ன்னு வந்துச்சு. இப்போ 8க்கு 7ன்னு வரணும். அப்போ 797 அப்படின்னு வரணும். 797 வரணும். இல்லைன்னா பாக்ஸில் அடிக்கணும். 779 அப்படின்னுமே அடிக்கலாம். ஏன்னா 700 இங்கே பாருங்கள் 77, அப்புறம் 73, அப்புறம் 79 ஏசியில் 7 வச்சு சி போர்டில் நமக்கு 3 தான். ஏ போர்டில் 3 முறை தான் வந்து நமக்கு 7 வந்துக்குது. அந்த 7லுமே 73, 79, 77 எல்லாமே ஒத்த நம்பரு. ஸோ இப்போ மறுபடியுமே வந்து அந்த 3 ஒத்த நம்பருக்கு ஒரு ரெட்டை நம்பராவது இங்கே அடிக்கணும் நமக்கு. அப்போ இதில் பாருங்கள், இது ரெண்டுமே வந்து 89ன்றது நம்பரு நமக்கு. அதில் ஒரு நம்பர் ஒத்த நம்பர், ஒன்று ரெட்டை நம்பர் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே மறுபடியும் ஒன்று குறைச்சா 7 அப்படின்னு தான் வருது. இல்லை 7ன்னு வருது. அப்போ திரும்ப வந்து அந்த ரெட்டை நம்பருக்கு பதிலாக மறுபடியுமே ஒரு ஒத்த நம்பரை வச்சு அடிக்கலாம். இந்த 77 திரும்ப 77ன்னே வரலாம். இல்லை 77, ஏன்னா இப்போ 99 அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஏசியில் பாருங்கள், இங்கே ஒரு 99 வந்துச்சு. இந்த ஏபியில் ஒரு 99 வந்துச்சு. 44 பாருங்கள் 2 முறை வந்துச்சு. 44 ஏசியில் 44, 44 2 முறை வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி 77மே 2 முறை வரலாம். அப்போ 797 அப்படின்னு இந்த பேட்டர்னில் நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? புரியுதா? பார்த்துங்க. நமக்கு இதில் வந்து 787 இல்லை அதான் அந்த 87ன்ற நம்பரை நம்ம ஆப்போசிட் பண்ணுறோம். ஏபியில் பிசியில். இங்கே பார்க்கும்போது நமக்கு அப்படியே வந்து 797ன்னு வருது.
அது நமக்கு ஒருவேளை 788ன்னுமே அடிச்சிடலாம். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து 2 முறை கம்மியாச்சு. இப்போ இங்கே கம்மியாகி போச்சுன்னா 8ன்னு வந்துடும். அதனால் 788 பாக்ஸே அடிங்க. ஓகேங்களா? புரியுதா பார்த்துங்க. இப்போ இதிலுமே வந்து பாருங்களேன், இங்கே பாருங்கள் 57 ஏசி. இங்கே 75ன்னு இருக்கிற ஏசி 57. இங்கே பாருங்கள் ஏசியில் இருக்கிற 74க்கு நமக்கு 47ன்னு வந்தது. இங்கே பாருங்கள் 870ன்ற ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த 870ல் நம்ம 87, 78 மெயினாக எடுக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள் இந்த பி போர்டு வந்து இது கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகலை. இங்கே ஏசி இருக்கிற 80 தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ 80ன்னு எடுக்கும்போது இங்கே இருக்கிற 78, இங்கே இருக்கிற 78மே ஓகேவா? இந்த இருக்கிற இந்த 78க்கு நம்ம ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பாருங்கள் 52க்கு 57, 42க்கு 47, இங்கே இருக்கிற 82க்கு 87க்கு 82 அப்படின்னு தான் வரணும். ஏன்னா இந்த ஏ போர்டு தான் ஆப்போசிட் ஆகிட்டே வருது. இங்கே இருக்கிற பி போர்டு நமக்கு டைரெக்டாக அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே 5, 4, 8 அதாவது மேலேருந்து 8, 4, 5 நாம் இங்கே 5, 4, 8ன்னு அப்படியே வச்சுட்டா, அப்போ இங்கே இருக்கிற 80, இங்கே இருக்கிற 80 ஒன்று ஏபி ஏசி வச்சா, இங்கே இருக்கிற 7க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 820 அப்படின்னுமே மேட்ச் ஆகலாம். ஓகேங்களா? 820 அப்படின்னு. ஆனால் இது எல்லாத்தையும் நான் எப்படி எடுத்துட்டேன் பார்த்து நீங்கள் அதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு மேட்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு பிசி மட்டும் பார்த்துங்க. இங்கே ஏ போர்டை மட்டும் பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 255ல் 5 அப்படியே வச்சுட்டு இங்கே இந்த 25 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 70ன்னு வரும். நமக்கு 570ன்னு ரிசல்ட் வந்தது. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் 442ல் இந்த நம்பர் ஆப்போசிட் பண்ண பாருங்கள் 447க்கு. அதாவது இங்கே வந்து 2 நம்பர் ஆப்போசிட்டு. ஓகேங்களா? 2 நம்பரு ஏபி ஆப்போசிட் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு மட்டும் ஆப்போசிட் ஆச்சு. சி போர்டு மட்டும். இப்போ இதில் வந்து கேமில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டோ டைரெக்டாகவோ, அதாவது ஃபஸ்ட்டு இங்கே 2 நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. இப்போ இங்கே ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் ஆச்சு. இப்போ இங்கே எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல் டைரெக்டாக அப்படியே 468 பாக்ஸுமே அடிச்சிடலாம். அப்போ நமக்கு ஏ போர்டில் 8ன்ற நம்பரு நிற்கிது திரும்பவும். இல்லைன்னா இந்த 5, இந்த 4 சி போர்டில் நின்ன மாதிரி இந்த 6 நிற்கலாம். இங்கே 6 நின்றுச்சுன்னா 846ன்னு அடிக்கலாம். இந்த பாக்ஸில் 846 அப்படின்னு அடிக்கலாம். இல்லைன்னா ஏ போர்டில் 6 நின்றுச்சுன்னா 648 அடிக்கலாம். இல்லை, ஸோ இந்த 468 உங்களுக்கு பாக்ஸு வருதான்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் இங்கே 92 நமக்கு 29ன்னு வச்சாங்க இங்கே. ஓகேங்களா? அப்புறம் பாருங்களேன் இந்த 70ன்னு வந்துச்சு. ஸோ இந்த 70ன்னு வந்துச்சு. அது கீழே 47 டேரெக்டாக வந்துச்சு. இப்போ கீழே 52ன்னு இருக்குது. ஸோ இந்த 52 952ல் 2 நம்பர் கேமுக்குள்ளே வருமானு பாருங்கள். பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்குமே பாருங்கள் இந்த 92க்கு நமக்கு 92ன்னே வந்துச்சு. இந்த 75க்கு 57 வந்துச்சு. இந்த 47க்கு இப்போ 47ன்னு வந்திருக்கு. மேலே வந்து 00ன்னு இருக்குது. ஸோ அந்த 01ல் ஏதாவது உங்கள் கேமில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஓகேவா? இது இல்லாமல் இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனல்லையுமே நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா இதில் போட்டிருந்தேன். திரும்பவும் இதுலேயே போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதில் போட்டேன். அதில் வந்து இந்த இடத்துலேருந்து தான் நான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்தேன். இந்த 47. ஸோ இங்கேயுமே வந்து எடுத்தேன். இதில் பாருங்கள், இதை எப்போவுமே மறந்துடாதீங்க. 570க்கு டைரக்ட் ரிசல்ட் நமக்கு 570 வந்தது. ஓகேங்களா? இதிலுமே ஒருத்தர் பார்த்துட்டு வின்னிங் வாங்கி எனக்கு கால் பண்ணார். உங்கள் மெத்தடில் நான் வின்னிங் வாங்கிட்டேன்னு. எப்படின்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு நம்பர் டைரெக்டாக இருக்கிற நம்பர் அப்படியே வந்தால் அது கீழே இருக்கிற ஏபியை திருப்பி வச்சு நம்பர் வரும் அப்படின்னு. அதே மாதிரி பாருங்கள் இந்த 570க்கு 570 வந்துருச்சு. அந்த ஏபியை திருப்பி பாருங்கள். 74க்கு 47 வச்சா 474 கரெக்டான ரிசல்ட் அப்படியே வந்துடும். ஸோ எப்போவுமே இந்த இந்த 048மே நிறைய பேர் வின்னிங்க அந்த 048க்கு. ஓகேங்களா? இந்த 048மே நான் வந்து அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன். எப்படின்னா இந்த 068 இதுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்கள். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பழைய சார்ட் வச்சு பார்த்துங்க. இந்த 068 அப்படியே வந்துச்சு. அது கீழே வந்து 408ன்னு இருக்கும். அந்த 408 048 வைங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 048 வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போமே பாருங்கள் 570க்கு நமக்கு 570 டைரெக்டாக வந்துச்சு. இந்த 744ல் ஏபியை திருப்பி வச்சா 474 கரெக்டான ரிசல்ட் அப்படியே. ஸோ இந்த மாதிரி
ஒரு டைரக்ட் ரிசல்ட் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க 787 இங்க 787 இன்னைக்கு நமக்கு இந்த கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 787 இங்க வந்துருச்சுன்னு வைங்களேன், மறுநாள் இந்த 099 909ன்னு ஒண்ணு நம்ம ப்ளே பண்ணணும். அது வருதோ வரலையோ, அது மாரி வச்சு ப்ளே பண்ணிடணும். அதே மாரி தான் பாருங்க, இங்கேயுமே பாருங்க 92க்கு நமக்கு 29 வந்துச்சு, 70க்கு 70 வந்துச்சு. இந்த 47, 74 வருதோ இல்லையோ நாம சும்மாவாவது ஒரு 2, 2 செட் வைக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாரி தான் எல்லாமே. இல்ல வந்ததே தான் வருது. இங்கேயும் பாருங்க 92க்கு 92, 75க்கு ஏபி 57, இப்போ 47 கரெக்ட்டா 47 நின்னுச்சு. ஸோ வருதோ இல்லையோ ஒரு டைம் 2 டைம் வரனாலும் திரும்ப அதே பேட்டர்னு 3 மாதத்துக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகும். அதனால வரலனாலுமே அந்த நம்பரை வச்சு ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னா, பாருங்க இந்த ஏபி 87, 78, பிசி அதாவது ஆல் போர்டில் 87, 78னுடைய ஆப்போசிட் என்னென்ன வருதோ எல்லாத்தையுமே சேர்த்து ப்ளே பண்ணணும். அதுதான் ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் கேமுக்குள்ளே வந்தாலும் நமக்கு வந்து ஒரு போர்டாவது கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஒருவேளை 788 பாக்ஸே நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு 738 அப்படின்னுமே வந்துச்சுன்னா, நமக்கு 728 அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஃபுல் போர்டுமே பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா. அதனால் பாருங்கள் இந்த 468ல் கேமில் மேக்ஸிமம் 2 நம்பராவது கேமுக்குள்ளே வரணும். இல்லைன்னா 3 நம்பருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 846, 864 அந்த மாதிரி வைங்க. இல்லைன்னா பாக்ஸ் அடிக்கிறவங்க பாக்ஸ் வைங்க. ஏ போர்டில் 8 வைங்க. ஓகேங்க. ஏ போர்டில் 8 வச்சு மீது எல்லாமே பிசியில் செட் பண்ணுங்கள். ஓகேங்களா. பாருங்கள் கேரளா டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுடைய லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். அந்த சேனலுமே பாருங்கள். ஏன்னா எல்லாமே ஒரே சேனல்லையும் கொடுக்க முடியல. நமக்கு வர கெஸ்ஸிங்கில் எந்த பேட்டர்னில் கன்ஃபார்மாக அடிக்கும் அப்படின்னு யாராலையும் எடுக்க முடியல. ஓகேவா? எடுக்க முடியாது. அதுதான் உண்மை. அதனால் பாருங்கள் இதில் ஒரு 2 பேட்டர்ன், அதில் ஒரு 2 பேட்டர்ன் நீங்கள் வந்து எல்லாம் ஒன்றுத்துலேயே பார்த்தா டைமும் ஜாஸ்தி ஆகுது, கன்ஃப்யூஸும் ஆகுது. அதனால் அதுலேயும் போடுறேன். அதுவும் கொஞ்சம் பாருங்கள். எப்படி 2த்துலேயுமே மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுறது அதோட சேர்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வின்னிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குது.